வணக்கம். இதில் வந்துட்டு நம்முடைய குருவை நாம் வந்துட்டு அவங்க அந்த குருமார்கள் வந்துட்டு நம்மளை சூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்துட்டு நாம் குருமார்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுறோமா, நான் எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஒரு மனித பிறவியாக வந்துட்டு இருக்கவங்க ஒரு குருவை வந்துட்டு தேர்ந்தெடுப்பது, இல்லை அந்த குரு வந்துட்டு எப்படி இருந்தால் அந்த மனித பிறவியை வந்துட்டு தேர்ந்தெடுப்பார், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் இதை ஃபுல்லாக கேட்கும் பொழுது உங்களுக்குமே வந்து ஒரு தெளிவு இருக்கும். சரிங்களா? இப்போது வந்து என்னுடைய குரு வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி சாய்பாபா. சரிங்களா? இந்த ஷீரடி சாய்பாபா ஃபோட்டோ என்ன வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்குது. நானுமே வந்துட்டு அந்த பிளாட்பாரத்தில் வந்துட்டு சாய்பாபா ஃபோட்டோ வந்து விற்கும் பார்த்தீங்களா, நான் காலேஜில் படிக்கும் பொழுது என்ன அந்த ஃபோட்டோவெல்லாம் நான் வந்துட்டு வாங்கி கொண்டு வந்து எங்கள் பூஜை ரூமில் நான் வந்துட்டு ஒட்டுவேன். சரிங்களா? ஒட்டுவேன். அப்போது அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவருடைய சிலையை நான் வந்துட்டு பார்ப்பேன். அப்போது வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ நான் வந்து பார்க்கும் பொழுது இவர் என்ன ஒரு வயசான தாத்தா மாதிரி இருக்கார். இவர் பார்த்தா ஒரு ஒரு அட்ராக்டிவாகவே இல்லையே, இவர் அசிங்கமாக இருக்கார் கூட நான் வந்து நினச்சிருக்கேன் வர பார்த்து. சரிங்களா? அப்போ எப்படி வந்து இவரை வந்துட்டு மக்கள் வந்துட்டு இது போயிட்டு இந்த வந்து வணங்குறாங்க. வந்து எனக்கு என்னென்னா அந்த வயசில் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அது ஒரு சின்ன ஏஜ் இல்லையா அது. அப்போ இருக்கக்கூடிய ஏஜில் அவரை பார்த்தா அவர் வந்து ஏதோ ஒரு வயசான ஒரு தாத்தா. அவர் எப்படி இருக்கு பாரா, எப்படி பாரு முகத்தெல்லாம் அப்படியே மாதிரி சுருக்கமாக இருக்குது பார்த்தியா அவருக்கு அப்படின்ட்டு நான் வந்துட்டு நினச்சிக்குவேன். அவ்வளோதான். சரிங்களா? அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு நான் வந்துட்டு எங்கள் சாமி ரூமில் வந்து நிறைய நம்ம வந்து எப்பயுமே நம்ம அந்த சிவன், விஷ்ணு, அதே மாதிரி அம்மன், விநாயகர், முருகர், இந்த மாதிரி பெரிய பெரிய கடவுள்களை தான் நம்ம வந்துட்டு உருக்கி நம்ம வந்துட்டு வேண்டுவோம் இல்லையா, சாமிக்கு நம்ம வந்துட்டு வணங்கும் பொழுது. அப்படிங்கும் பொழுது நான் ஒரு நாள் கூட நான் வந்துட்டு சாய்பாபாவை நான் வந்துட்டு நான் வணங்கினதும் கிடையாது, அவருடைய பேரை வந்து சொன்னதும் கிடையாது, அவருடைய மந்திர ஜபத்தை கூட நான் வந்து அவருடைய பேர் கூட நான் வந்து சொன்னதும் கிடையாது. சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல வந்துட்டு ஒரு பியூட்டியான வந்துட்டு ஒரு வாழ்க்கை நாங்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டுருப்போம். எந்த ஒரு நெகட்டிவ்ஸ் வந்து எதுவுமே வந்துட்டு என்கிட்டையும் இருக்காது, அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் இருக்காது, எங்கள் பசங்கக்கிட்டேயும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு நல்ல ஆன்மாவாக நாங்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தோம். யாருக்குமே எது தீங்கும் நாங்கள் மனதாலேயும் நாங்கள் வந்து நினைக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படியே நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி சாமி ரூமில் எல்லாம் சாமியும் நம்ம வந்து வச்சு நம்ம வந்துட்டு சாமிக்கு வந்து நம்ம வந்து வழக்கம் போல் அந்த எல்லா பூஜையும், அந்த சரஸ்வதி பூஜை, அந்த இந்து சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு எங்கள் வீட்டை அதெல்லாம் செய்வாங்க. அதனால் நானும் வந்துட்டு அதெல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னுட்டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸ்க்கு வந்து முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு ஒரு சாய்பாபாவுடைய ஒரு பொம்மை, சரிங்களா, அதை வந்துட்டு கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்தாரு. எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்தாரு. எங்கள் வீட்டை வந்து கொடுத்த அப்புறமா நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா அந்த சாய்பாபா வந்துட்டு இது வந்து எங்கள் வீட்டு சாமி கும்பில் வச்சு நான் வந்துட்டு வணங்குவேன்னா அதுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுவேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு
அதுக்கு பிரசாதமாக அது வந்து ஏதாவது ஒன்று வைப்பேன். நம்ம வீட்டை சமைச்சது நான் வந்துட்டு வைப்பேன். ஒரு நாள் நான் வந்துட்டு மீன் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து நம்ம வணங்குற சாமிக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்ட்டு நான் அந்த மீனையுமே நான் வந்து வச்சு சாய்பாபாவுக்கு நான் வந்து படைச்சிருக்கேன். சரிங்களா? அது மாதிரி என்னென்னா அந்த ஒரு நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தி தான் வந்துட்டு அந்த கடவுள் வந்துட்டு பார்ப்பார். சரிங்களா? எந்த காலத்துலேயும் சரிங்க, நம்முடைய குரு வந்துட்டு குருவாக நம்ம தேடி போனாலும் இல்லை அவங்க நம்மளை தேடி வந்தாலுமே பாபா வந்து எங்கள் வீட்டுக்கு அவர் வந்து அவராக தேடி வந்து என் மனதில் என்னை வணங்கு அப்படி இது வந்து தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி தோணாமல் நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? அப்போது நம்ம தோணி நம்ம செய்யும் பொழுது அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்குள்ளே அப்படியே பண்ணும்போது தண்ணி ஊற்றி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து வணங்கும் பொழுது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் நாங்கள் வீட்டில் வந்துட்டு சாமி பாட்டு கேட்குறது இல்லையா? சாமி வந்து சாயந்தரமோ இல்லை காலையிலையோ நம்ம வந்துட்டு காலையிலையோ இல்லை சாயந்தரமோ நான் வந்து சாமி வந்து நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும்பொழுது டிவியில் நம்ம வந்து சாமி பாட்டு வந்து வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும் பொழுது நான் வந்துட்டு இந்த சாய்பாபா பாட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த கோபுரம் டிவியில் ஒரு லேடி வந்துட்டு பேசுவாங்க இந்த சாய்பாபாவுடைய கதைகள், அதே மாதிரி இந்த சச்சரிதம் புக்கில் இருக்கக்கூடிய கதைகள் இதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம அதை தான் சொல்லினேன். அந்த கடவுளுடைய அந்த குருமார்களுடைய அருள் இருந்தால் தான் நீங்கள் அவரை வந்து நீங்கள் வணங்க முடியும். அப்போ நீங்கள் அந்த அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுதியானவங்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். சரிங்களா? முதல்ல நம்ம பேசிக்காக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நான் வந்து நம்ம வாழுகின்ற முறை சரிங்களா? நம்முடைய மனது என்ன இதுதான் வந்துட்டு அந்த குருமாவும் சரி இல்லை கடவுளும் சரி நான் பார்க்குறாங்க. நீங்கள் கடவுளை நீங்கள் வந்து நெருங்கிறதுக்கு இந்த குருமார்கள் வந்துட்டு இது ஒரு வழிகாட்டியாக வந்து இருப்பாங்க நமக்கு. சரிங்களா? அது மாதிரி இருக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சாய்பாபா பாட்டு கேட்குறது அப்படியே போயிட்டு இருந்து அப்போ கூட நான் வந்து ஆரத்தியை வச்சு சாமி கும்பிடணுங்கிறதுலாம் கூட எனக்கு தெரியாது. எனக்கு அப்போலாம் கூட அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் அந்த ஒரு மன தூய்மை அவ்வளோதான். ஒரு நல்ல மனது வந்து இருக்கும் உங்கள் வீட்டில். ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எங்கள் மனதில் வந்துட்டு இருக்கும். அப்போ தான் அந்த இறையாற்றில் வந்துட்டு நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகும் இல்லைங்களா? அப்படிக்கும் பொழுது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சாய் ஆரத்தியை வந்து வைக்கணும். சும்மா நம்ம டிவியில் நம்ம வந்து வைக்கும்பொழுது ஆரத்தின்னு வந்துச்சு. சரி இதை வைக்கலாம் அப்படின்ட்டு ஆரத்தியை வந்துட்டு வச்சு கேட்டேன். ஆரத்தி வச்சு கேட்க பார்த்தீங்கன்னா சாயந்தர ஆரத்தி காலையில் ஆரத்தி இந்த ரெண்டு தான் நான் வந்து கேட்பேன். சரிங்களா? இந்த 2 ஆரத்தியும் தான் நான் வந்து கேட்பேன். இந்த மாதிரி அப்படியே வணங்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா அப்போது நீங்கள் அந்த நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு 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 பர்சனாக அந்த குரு வந்துட்டு மாறிட்டார். சரிங்களா? நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த வந்துட்டு ஒரு அப்பா மாதிரியோ இல்லை வந்து ஒரு அம்மா மாதிரியோ இல்லை வந்து ஒரு தாத்தா பாட்டி மாதிரியோ நம்ம வணங்குற அந்த குரு வந்துட்டு மாறிட்டு நமக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கார். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு இக்கட்டான வந்துட்டு ஒரு காலம் வந்துட்டு வரும் பொழுது கூட சரி அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு கைட் பண்ணுவார். இதை பண்ண நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா? நமக்கு வந்துட்டு மனித அறிவுக்கு வந்துட்டு கடவுள் மாதிரிலாம் நம்மளால் வந்துட்டு நடக்க போகிறதுலாம் தெரியாது இல்லையா? அப்படிக்கும் பொழுது நம்ம அப்படி பிளைண்டாக நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம அவர் சொன்ன பாதையிலேயே நம்ம போயிட்டே நம்ம வாழ்க்கையில் துன்பமே கிடையாது. சரியா? நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே நீங்கள் அந்த இறைநிலையை நீங்கள் அடையணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து என்னுடைய குரு வந்துட்டு பார்த்திங்கன்னா 100% இல்லை 200% கூட சரி சொல்லுவேன். என்ன நமக்கு வந்துட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டார் நமக்கு.
சரிங்களா? நமக்கு எந்த இப்போது நாங்கள் வந்துட்டு ஒரு செயலற்ற நிலையில் நம்ம இருக்கும் பொழுது கூட சரி, எந்தெந்த வழிகள் மூலமாக நமக்கு புண்ணியத்தை சேர்க்க முடியும். ஏன்னா புண்ணிய கர்மாக்கள் நம்மகிட்ட இருந்தால் தான் நாம் சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியாக நம்ம வாழ முடியும் இல்லையா? நம்ம புண்ணிய கர்மாக்கள் மூலமாக தான் அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம கொடையுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னா அதனால தான் சொல்கிறது, நம்ம வாழும் காலங்களில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கணும். நிறைய குடும்பங்களில் நம்ம வாழ வைக்கணும். நிறைய பேருடைய சந்தோஷத்துக்கு நம்ம காவுறது ஒரு காரணமாக இருக்கணும். அதுதான் நம்மளையும் நம்முடைய வம்ச வழியுமே அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகும் இல்லைங்களா? அப்போது நம்மளுடைய அந்த குரு எந்த காலத்துலேயும் சரி, அவர் அவர் சொன்ன மாதிரி நம்மளால் அந்த சாயாரத்தை வைக்க முடியல, இது பண்ண முடியலன்னா கூட அவர் சொல்வார், நீங்கள் மனதில் நட சொல்வார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நமக்கு அப்படி கூடவே இருந்து நமக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி நமக்கு நம்மளை மனம் சோர்ந்து போகவே அவர் விட மாட்டார். சரிங்களா? அதுதான் குரு. நம்ம கடவுள்லாம் அதை செய்ய முடியாது. கடவுள் ஒரு மிக உயர்ந்த ஒரு ஸ்டேஜ் இல்லையா அது. குரு பார்த்திங்கன்னா நமக்குள்ள நம்ம கூடவே ஒருத்தராக நம்ம கூடவே இருந்து வாழ்வார். சரிங்களா? அதனால் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. மாற்றினா அதுபடி தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. எல்லா குருவுமே இதை எதிர்பார்க்கறது ஃபஸ்ட்டு மன தூய்மை இது மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க இல்லையா? அந்த உன்னத்தை மட்டும் நம்ம எல்லா கடவுள்களுமே அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா? அப்போது அவங்களோட நம்ம அந்த நம்ம கரெக்டாக வர அளவுக்கு நம்ம கொஞ்சமாவது கொஞ்சம் தகுதி நம்மகிட்ட இருந்தால் தான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி நமக்கு ஒரு குருவை ஒரு நீ போயிட்டு அந்த குடும்பத்தை போய் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கடவுளுடைய அந்த குருவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இறையாற்றுடைய கிருபை இல்லாமல் நீங்கள் அங்கே குருவை நீங்கள் காணவே அந்த ஒரு அடையாளம் காணவே முடியாது. சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா நான் பெருமாள் கோயில், சிவன் கோயில், அம்மன் கோயில் மூணு மாறி 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 சும்மா போயிட்டு இருப்பேன். எனக்கு பிடிக்கும். அதான் நான் போய்கிட்டே இருப்பேன். நான் இது தாண்டி வேலையே தான் படிக்கும்போதெல்லாம் அப்படிங்கும்பொழுது அப்போது அந்த அந்த இறையாற்றலுடைய அந்த ஒரு கருணையை நம்ம பெற்று வச்சிருக்கணும். வச்சுருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி குருமகள் நம்மளோட கரெக்டாக ஆகிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்திக்க முடியும் இல்லைங்களா? இப்போது இதெல்லாம் இதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் சும்மாம்மா, கோயில் இருக்கிறதெல்லாம் சாமி இல்லைம்மா அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் தான் உங்களுக்கு சாமி. சரிங்களா? நீங்கள் தான் உங்களுக்கு கடவுள். உங்களுடைய மனதில் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உயிரம் அந்த ஆன்மாக்களையே அவங்களுடைய மூச்சு காத்துக்களையே அதை நீங்கள் நினச்சி அது 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 அதை நீங்கள் ஒரு பெரிய விஷயமாக நினச்சி அதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களை வழி நடத்தும். சரிங்களா? அந்த இன்ட்யூஷன் மூலமாக அதுவே உங்களுக்கு நல்லது கெட்டது நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கணும் எல்லாமே சொல்லும். குருங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வழிகாட்டி. சரியா? அந்த வழிகாட்டி நம்ம அந்த இறையாற்றலை போயிட்டு சென்று செய்கிறதுக்கான வழிகாட்டியாக தான் குருமார்கள் இந்த பூமியில் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்படின்னா கடவுள் குருமார்களை மூலமாக நமக்கு நம்மளோட ஒரு தொடர்பில் இருக்கிறதுக்காக அமுச்சு விட்டாரு இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு குருவுடைய துணை உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, இல்லை அவங்களுடைய ஒரு கிருபை மூலமாக நீங்கள் அதை பெற்றுட்டீங்க, இல்லை உங்களுடைய அந்த ஒரு ஆன்மாவை ஒரு வளம் மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம். அப்படிங்க தெரிய முடியல அவங்களுக்கு அப்படின்னா கூட
நீங்கள் உங்களுக்கு மனசில் உங்களுக்கு உடம்பில் உங்களுக்கு வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த அந்த உயிருக்கு இல்லையா, அந்த ஒரு மூச்சு காத்துக்கு இல்லையா, அதையே நீங்கள் குருவாக நீங்கள் வந்து நினச்சி நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள். சரி, உங்களையே நீங்கள் கடவுளாக நினச்சி நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு எல்லாமே சொல்லும். சரிங்களா? அதுவே உங்களுக்கு அதை பண்ணு இதை பண்ணு, அந்த புக்கை படி இந்த புக்கை படி அப்படின்ட்டு அதுவே உங்களுக்கு வந்து வழி காமிக்கும். சரிங்களா? நீங்கள் இதுதான் வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லாரும் வந்துட்டு எல்லா நன்மையும் வந்து அடைஞ்சி சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வந்து பிறவினி நோக்கத்தை வந்துட்டு வந்து அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் நான் வந்துட்டு இதை பற்றி நான் பேசுகிறது. நன்றி.